பா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோனா இந்த வாரம் மகாநதி தாப்பா அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா காமெண்ட்ஸில் எம்மாடியோ அப்படின்னு தெரிவிச்சிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பான இனிய உறவுகளே, நம்புறீங்க? நீங்கள் நம்புறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாங்க, சந்தானம் இந்த மாதிரி 2வது தாரம் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்புறீங்களா? ஏன்னா எந்த பொத்துக்களை எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம காவேரியோட அப்பா சூப்பர் சொக்க தங்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்றுமே புரியலைங்க. யாருமே இந்த ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலே என்னப்பா டைரக்டரை இப்படி மாற்றி செக்கு வச்சுட்டீங்க. பரவாயில்லைங்க, எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா மகாநதி இனிமேல் சீக்கிரம் முடிக்க முடியாதுல்ல. எப்படி எடுக்க போகுது கதை? அக்கா தங்கச்சிகளை அடிச்சுக்கிட்டு மூண்டுக்கிட்டு இந்த பசுபதியை திரும்பி வந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானோ? என்னப்பா கதை? வேறு வேறு கதை வரணும்ப்பா அப்படின்னு நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஆப்பை இறக்கிட்டாரு டைரக்டர்னு சொல்லலாம். ஆனாலும் இந்தளவுக்கு எதிர்பார்க்கலங்க. பரவாயில்லைங்க, இனிமேல் சீக்கிரம் முடியாது. நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கதே மகாநதி தான். முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். தேங்க்யூ. இந்த காலத்தில் எல்லாமே இந்த மாஃபின்னு அப்போ சொல்லுவாங்க, இப்போ ஏஐ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு என்னோட 100% நம்பிக்கைங்க. பசுபதியோட வேலை தான். ஏன்னா பசுபதி கொஞ்ச நாளாக மறைஞ்சு தலைமறைவாக இருந்தார் இல்லையா? அதுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு இந்த குடும்பத்தை ரெடி பண்ணிட்டார் போல இருக்குது. அவங்களும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா பாரதி கண்ணம்மா, வானத்தை போல் நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. பசங்க படத்திலோடு நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நல்ல கேரக்டருங்க. செம்ம போல்டான லேடி தான். அந்த 2 பொண்ணுங்கள் வந்திருக்கு. கதைக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பார்த்திங்கன்னா லவ்ஸு அப்படி இப்படின்னு வரும். கதைகள் தொடரும். எப்படியோ யார் எத்தனை பேர் வந்தால் நமக்கு என்னங்க? நம்ம தலைவனும் தலைவியும் என்ட்ரி கொடுத்தா அதுவே போதுங்க. 2 பேர் இருந்துகிட்டே இருக்காங்களா? அதை விட நமக்கு என்னங்க சந்தோஷம்? வேறு என்னங்க வேணும்? எத்தனை பேர் கொண்டு வாயா பசுபதி, நீ யாரை வேணாலும் கொண்டாந்து களத்தில் இறக்கு. டைரக்டரே நீனும் தாயா, எத்தனை பேர் வேணாலும் பண்ணு. நாங்கள் ஒன்றும் பண்ணலை. நாங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீ அப்படியே யாரை வேணாலும் துவம்சம் முன்னா அடி நொறுக்கு. நாங்கள் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஏதோ ரோமாபுரம் எரிஞ்சிட்ருக்கீங்கள பிடில் வாசிதான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். யார் எப்படி போனாலும் நமக்கு தலைவன் தலைவியும் வந்து 2 சீனு என்ட்ரி கொடுத்து மாசா ரொமான்ஸாக பேசிட்டு போகிறாங்களா? ஓகேங்க, அன்றைய சீன் சூப்பர், அன்றைய எபிசோடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். இந்த பணங்காட்டு நரிங்க நாங்களாம் இந்த சலசலப்புக்கெலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஆனால் ஒன்றுங்க, நம்ம தலைவனை மட்டும் காமிக்காமல் மிஸ்ஸிங் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணோம்னு எங்களுக்கே தெரியாது. முழுசாக மாறின கங்காவை பார்க்குற மாதிரி ஆகி போயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது சரிதானே? ஆமாங்க, சும்மா இவங்க வாட்டுக்கு நம்ம தலைவன் மிஸ்ஸிங் பண்ணிவிட்டு யாரோ காமிப்பாங்களாம். அதுக்காக நாங்கள் விட்டுருவோமா என்ன? கண்டிப்பாக இனிமேல் தாங்க வேறு லெவலில் கதை போகுது. அப்படியே விஜயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க ஆசையாக தான் இருக்கேன். காவேரி எப்பவும் போல் துள்ளுவாங்க, அது ஓகே, அது நல்லா கன்ஃபார்மாக தெரியும். எப்படி சொல்ல போச்சு எங்கள் அப்பா நல்லவர், உத்தமர், வல்லவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே மொத்த ஃபேமிலியே சொல்லணும். கங்கா கூட ஏண்டி ஒருவேளை அப்பா அப்படி இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பசுபதி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவனோட வேலையை தாங்க முழுக்க இருக்கணும்னு எனக்கே தோணுது. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்ல போகிறார் இந்த இடத்துல? என்ன சொல்லுவார்? நம்புவாருங்க. நம்பிட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க? நான் இருக்கேன்டா, அதை தான் கண்டிப்பாக சொல்லுவார். விஜய் என்ன பண்ண போகிறாங்க காவேரிக்கு அவனையும்? அதுக்கப்புறம் விஜய் காலை கழுவி கொடுக்க போகிறாளுங்கள அந்த கங்காவும் யமுனாவும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தாங்க அப்படியே எக்ஸைட்டிங்காக வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறது தெரியலைங்க. வரே வா 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 வாயா வாயா அப்படின்னு தான் தோணுது. விஜய் சூப்பர்மா, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இனிமே தான் இருக்குது. காவேரிக்கா இது வரைக்கும் நீங்கள் பண்ணது நத்திங், ஒன்றும் இல்லை. இனிமே பண்ண போகிறதா என் மாசு வேறு லெவலு. நீ பிறக்க போறியே அந்த குழந்தை காவேரி வயிற்றில் இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை பிறக்கையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக பூஞ்சோலையாக இருக்கிற அளவுக்கு மாற்றி காட்டுவத்தலை. நீ காட்டுவ, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஐ லவ் விஜய் காவேரி அப்படின்னு போட்டுருங்க. இல்லையா விஜய் வேறு லெவலில் கலக்குவார் அப்படின்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம அடுத்து கற்பனை கதை வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.